Hello friends, welcome back. IELTS preparation reading exam. ரீடிங் எக்ஸாமோட ஸ்ட்ரக்சர் வந்து 3 டிஃப்ரெண்ட் லாங் பேசேஜில் வந்து காணப்படும். இதில் பேசேஜ் 1 வந்து ஈஸியாகவும், பேசேஜ் 2 வந்து மீடியமாகவும், பேசேஜ் 3 வந்து டிஃபிகல்ட்டாகவும் காணப்படும். ரீடிங் வந்து மொத்தமாக 10 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் ஃபார்மெட்டில் வந்து காணப்படும். அதில் வந்து மல்டிபிள் சாய்ஸ், ட்ரூ ஃபால்ஸ் நாட் கிவன், எஸ் நோ நாட் கிவன், மேட்சிங் ஹெட்டிங்ஸ், மேட்சிங் இன்ஃபர்மேஷன், சென்டென்ஸ் கம்ப்ளீஷன், சம்மரி கம்ப்ளீஷன், டேபிள் கம்ப்ளீஷன், டயக்ராம் லேபிளிங், ஷார்ட் ஆன்சர் கொஷின், இப்படி 10 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஷின் ஃபார்மெட்டை வச்சு தான் நம்மளுடைய ரீடிங் எக்ஸாம் வந்து அனலைஸ் பண்ணப்படுது. ரீடிங் எக்ஸாமை சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நமக்கு முக்கியமான 3 ஸ்கில் கட்டாயமாக நம்ம டெவலப் பண்ணணும். அதில் முதலாவது வந்து ஸ்கிமிங், ரெண்டாவது ஸ்கேனிங், மூணாவது வந்து அண்டர்ஸ்டாண்ட் சினோனிம்ஸ். இது எல்லாத்தையும் விட மிக முக்கியமானது வந்து டைம் மேனேஜ்மெண்ட். இது கண்டினியூஸ் ப்ராக்டிஸால் தான் வந்து நம்மளால் டைம் மேனேஜ்மெண்ட் வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம். பிகாஸ் 60 மினிட்ஸ்க்குள்ளே 40 கொஷன்ஸுக்கு வந்து நீங்கள் பேராகிராஃப் ரீட் பண்ணி ஆன்சர் பண்ணக்கூடியதாக இருக்கும். ரீடிங் எக்ஸாமை ஈஸியாக நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நமக்கு மைண்ட் செட் அண்ட் டைம் மேனேஜ்மெண்ட்டை வந்து நம்ம டெவலப் பண்ணி வச்சுக்கொள்ளணும். நிறைய வொக்காபுலரிஸ் வந்து லேர்ன் பண்ணுங்கள். நிறைய ஸ்ட்ராட்டஜிஸில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஷன்ஸுக்கு ஆன்சர் பண்ணி பழகுங்க. சேம் ஸ்ட்ராட்டஜியை எல்லா கொஷன்ஸுக்குமே யூஸ் பண்ணாதீங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸில் வந்து கவனம் செலுத்துங்க. டைம் மேனேஜ்மெண்ட் வந்து மிக மிக முக்கியமான ஒன்று. இதுக்கு வந்து உங்களுடைய ஓன் ப்ரிடிக்ஷனில் வந்து ஆன்சர் வழங்காதீங்க. அங்கே என்ன இருக்குதோ அதுதான் ஆன்சராக வரப்போகுது. கன்சிஸ்டன்சி அண்ட் ப்ராக்டிஸ், இது மூலமாக மட்டும்தான் வந்து நம்மளால் ரீடிங்கில் வந்து ஒரு ஹை ஸ்கோரை வந்து அச்சீவ் பண்ணிடலாம். கீப் கனெக்டிங் வித் மீ. See you. Bye-bye.